சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் இனிய வாரம் என்ற இந்த பகுதி உங்களுக்காகவே வழங்கப்படுகிறது. என்னை பொறுத்த மட்டில் ஒரு வழிகாட்டியாக நாம் இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ நிறைய யூடியூப் சேனல் வந்துட்டு இருக்கு, நிறைய ஜோதிடர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. யாரை நம்புறது, என்ன சொல்ல வராங்க, இது நடக்குமா நடக்காதா என்பதெல்லாம் உங்களுடைய கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. இங்கே ஒரே ஒரு தகவல் தான், இது இறைவன் கொடுக்கின்ற ஞானம். இந்த கிரகங்கள் எப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறதோ, ஜோதிட அறிவு கூட யாருக்கு சொந்தம் என்று எவராலும் சொல்லிவிட முடியாது. அதை இறைவன் தீர்மானிக்க வேண்டும், கிரகங்கள் தீர்மானிக்க வேண்டும், வாழ்க்கை தீர்மானிக்க வேண்டும். எல்லா மனிதர்களாலும் எல்லாம் முடியும் என்று ஒரே வரியில் சொல்லிவிடவே முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு சக்தி மறைந்திருக்கும். ஏதோ ஒரு சக்தி என்பது அது ஜோதிடமாக கூட இருக்கலாம். நான் இந்த துறைக்கு வந்திருப்பதற்கு காரணம் உங்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும், சரியாக வழிகாட்ட வேண்டும், ஒரு ஏமாற்றுத்தனம் இல்லாத உண்மையினை எடுத்துரைக்க வேண்டும். நான் கற்றுக்கொண்ட ஜோதிட பாடத்தில் கிரகங்களை மையமாக வைத்து இந்த கிரகங்களுடைய தன்மைகளை, காரகத்துவத்தை புரிந்து கொண்டு, கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்கு எத்தகைய பலன்களை வழங்குவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். எங்கோ இருக்கின்ற வெறுப்புகள் கூட என் மீது கூட உங்களுக்கு பாயலாம். வேறு விதமான கேள்விகளை நீங்கள் எழுப்பலாம். மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குங்க. இந்த 9 கிரகங்களை நாம் பார்க்கின்ற போது 9 கிரக சஞ்சார நிலைகளையும் வைத்து பார்க்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக தீர்மானமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரே ராசியில் பிறந்த ஒருவர் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருப்பாங்க, மற்றவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த இடத்துல இருப்பாங்க. அதுதான் கர்ம வினை பூர்வ புண்ணியம் என்று நாம் சொல்லுவேன். இந்த கர்ம வினை பூர்வ புண்ணியம் எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாக இந்த வாரத்தில் இந்த இடத்தில் இந்த கிரகம் சஞ்சரிக்கின்ற போது இந்த ராசிக்கு எந்த விதமான பலன்களை வழங்குவார், இதுதான் இந்த பதிவுடைய உண்மையான நிலை. நான் தொடர்ந்து சொல்லிட்டே வருவேன். ஏன்னா ஒரே ராசிக்குள்ள 2.5 ஆண்டுகள் சனி பகவான் இருப்பார், ஒரே ராசிக்குள் 1.5 ஆண்டுகள் ராகு கேது இருப்பார், ஒரே ராசிக்குள் 1 ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருப்பார். அப்போ அந்த இடங்களுக்குரிய பலன்கள் அப்படியே தான் இருக்கும். அதே நேரத்தில் மற்ற கிரகங்களையும் பார்க்க வேண்டும். குறிப்பாக சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்க்க வேண்டும். வார பலனை பார்க்கின்ற போது, அது நாள் பலனாகட்டும் வார பலனாகட்டும், குறிப்பாக சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்க்க வேண்டும். அதுக்கு என்ன காரணம்னா, 8 கிரகங்களும் உங்களுக்கு கெட்டு போய் இருந்தாலும், திசா புத்தி உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும், சந்திரனுடைய சஞ்சார நிலை உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுக்கும். உங்களை வாழ வைப்பதற்கு ஒரு அர்த்தத்தை, வாழ்வதற்கான ஒரு தேவையை பூர்த்தி செய்யும் சந்திரனின் சஞ்சாரம். அதனால தான் இந்த வார பலனை பார்க்கின்ற போது முதல்ல சந்திரனை வச்சு பேசுகிறோம். மற்ற கிரகங்களை சப்போர்ட்டிங் தான். சரி, ஓகே, எவ்வளவு தெளிவுபடுத்தியிருக்கேன் உங்கள். நான் இன்னும் நீங்கள் எந்த விதமான கேள்விகளை வேண்டுமென்றாலும் எங்களை நோக்கி எழுப்பலாம். இந்த வாரம் 12/5/2024 முதல் 18/5/2024 வரை மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது? மேஷ ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பலனை உங்களுடைய பலனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு காரணம், இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார். பொதுவா முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும் என்பது பொதுவான விதி. இப்போ வாழ்க்கை பல பக்கம் போயிட்டு இருக்குங்க. ஒருத்தர் விவசாயியா இருப்பாரு, ஒருத்தர் வியாபாரியா இருப்பாரு, ஒருத்தர் தொழிலதிபரா இருப்பாரு, ஒருத்தர் வேற நிறுவனம் நடத்திட்டு இருப்பாரு, ஒப்பந்ததாரா இருப்பாரு, அலுவலராக இருப்பாங்க. எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா முயற்சி செய்தால் அவர்களுக்குரிய இடத்தை, அவர்களுக்குரிய தேவைகளை அடைய முடியும். இதான். அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்கள் சுகஸ்தானத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் தேவைகள் நிறைவேறும், உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும், சந்தோஷம் அதிகரிக்கும்.
வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குலதெய்வ அருள் கிடைக்கும், குழந்தைகளால் நன்மைகள் உண்டாகும், ஒரு புதிய தெளிவு உண்டாகும். சனிக்கிழமை 6ஆம் இடத்தில் ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டு உங்களுடைய தேவைகளை உங்களால் அடைய முடியும். எதிரிகளால் உண்டான தொல்லைகள் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கிடைத்திடக்கூடிய நாளாக சனிக்கிழமை இருக்கும். இந்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு கெடுபிடி என்பதோ எதிர்நிலை என்பதோ உங்களுக்கு இல்லை. மேஷராசினருக்கு இதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த தொழில் செய்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், இதற்கு மேலாக பார்க்கறீங்கன்னா சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் 2ஆம் இடத்தில் மேஷராசினரான உங்களுக்கு, கேது பகவான் 6ஆம் இடத்தில், சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்குள். இந்த சுக்கிர பகவான் ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது யாருக்காக இருந்தாலும் சரி, பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும், சந்தோஷ நிலை ஏற்படும், மனம் களிப்படையும். இந்த சுருக்கமாக மனம் களிப்படையும். உங்களுடைய மனம் உடல் எல்லாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ அந்த தேவைகள் நிறைவேறும். இப்போ 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் போது உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொழில் விருத்தியாகும். வழக்கு சாதகமாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ஒரு மிகப்பெரிய யோக நிலையை சொல்ல முடியும். இப்போ 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு யோகமான நிலைதான். இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையும் உங்களுக்கு நான் விடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு காரணம் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ ராசியை சனி பகவான் பார்க்கின்ற போது உடல்நிலையில் ஏதேனும் ஒரு சங்கடம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏதாகிலும் ஒரு வகையில் ஒன்று சோர்வடைவீங்க, குறிப்பாக சோர்வடையலாம், இல்லை வேறு நோய்கள் உண்டாகலாம். சனி பகவான் உங்களை கொஞ்சம் வாட்டி எடுப்பார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் கேதுபால் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் ஆரோக்கியத்தை அவர் அதிகரிப்பார். இந்த கிரகங்கள் பூரா போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு மனிதரையும் அப்படியே தள்ளாட வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் சனி பகவான் சங்கடம் இருந்தாலும் இன்னொரு கேது பகவான் உங்களை பாதுகாப்பார். பொதுவாகவே இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, மாணவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, கலைஞர்களுக்கு, பெண்களுக்கு எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் குருபகவான் சஞ்சரிக்கிறார். இது நாள் வரையில் இருந்த தடைகள், பண வரவில் இருந்த தடை விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கொடுத்த வாக்கை இந்த காலத்தில் உங்களால் காப்பாற்ற முடியும். எல்லா விதமான சூழல்களும் இந்த வாரத்தில் மேஷராசினருக்கு சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் செலவும் ஒரு பக்கம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக ஏதேனும் ஒரு வகையில் செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்தமாக இடம் வாங்கலாம், ஒரு வெளிநாட்டு முயற்சிகளை மேற்கொள்ளலாம், புதிய தொழில் தொடங்கலாம். செலவுகளும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. வரவும் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு நல்ல நிலையில் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்குமே 18ஆம் தேதி யோகமாக இருக்கும். அனைவருக்குமே. கூடுதலாக அசுவினியில் பிறந்தவர்களுக்கு 16ஆம் தேதியும், பரணியில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளும் 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க போகிற இந்த வாரத்தில் வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த பகுதியை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியிலே நீங்கள் உங்கள் வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு முழுமையான காரணம் பார்த்தீங்கன்னா, கிரகங்களை மையமாக வைத்து தான் பேசிட்டு இருக்கோம். மந்திரம், மாயம், சுய கருத்து என்பதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. நான் யாருடன் வேண்டுமென்றாலும் வாதிடுவதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த கிரகங்கள் இந்த இடத்தில் இருந்தால் இந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பது எல்லா ஜோதிடர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு பாணிக்குள்ள தான் நான் போயிட்டு இருக்கேன். அப்போ எதிர்மறையான கேள்விகள் இருந்தாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான வாரம். முதல்ல அதை தானே சொல்லணும். ஒரு யோகமான வாரம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற வாரம்,
சாதகமான வாரம், நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்கின்ற வாரம். இப்படித்தான் ரிஷபராசினருக்கு நான் சொல்லியாகணும் இந்த வாரத்தை. அதற்கு 2-3 காரணங்கள் இருக்கு. முதன்மையான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை தனஸ்தானமான, குடும்பஸ்தானமான, வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், குடும்பத்திற்கு ஒரு சுபிட்சத்தை பார்க்க முடியும். ஒரு மகிழ்ச்சியான வரவான நாளாக ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்க போகிறது. அதன் பிறகு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைய போகிறது. இது பொதுவான பலன் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், இருந்தாலும் வருமானம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். சனிக்கிழமை நினைத்ததை நீங்கள் அடைவீர்கள், குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். இந்த வாரத்தில் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகம்தான். இதற்கு மேலாக ஒரு யோகம் என்னன்னா, 11ஆம் இடமான லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது லாபத்தை உபரி செய்வார் என்பது பொதுவான விதி. அப்போ எதிர்பார்த்த லாபம், எதிர்பாராத வரவு, எதிர்பார்த்த லாபம், எதிர்பாராத வரவு எல்லாவற்றையும் அடையக்கூடிய நிலை இருக்கும். இன்னொரு கூடுதலாக பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் பூமிக்காரகன், சகோதரக்காரகன், ரத்தக்காரகன், யுத்தக்காரகன், அந்த செவ்வாய் பகவான் அவரும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது நாள் வரையில் ஒரு கனவாக மட்டுமே இருந்திருக்கும். உங்களுக்கு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், ஒரு கனவு இருந்திருக்கும். அந்த கனவுகள் நிறைவேறுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம், இந்த வாரம் உங்களுக்கு இருக்கலாம். அப்போ 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற நிலைப்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வரவுகள் என்பது அதிகரிக்கும். மேலை நாட்டு முயற்சி என்பது உங்களுக்கு சாதகமாகும். கலைஞர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் யோகமாக, கொஞ்சம் இல்லை நிறையவே யோகமாக இருக்கும். பொதுவாகவே ரிஷபராசி பிறந்தவர்களை பற்றி உழைப்பதில் அவர் ரொம்ப திறமைசாலி சொல்லலாம். ஒரு வேலையை கொடுத்துட்டா தொடர்ந்து அதில் ஈடுபட்டிருப்பீங்க, முடிக்காமல் வேற வேலையை பார்க்க மாட்டீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் ரிஷபராசிக்காரங்க வேலை செஞ்சுருப்பாங்க. இந்த திரைத்துறையினருக்கும் நீங்களாக தான் இருப்பீங்க. அது காரணம், உழைப்பு மிக அதிகபட்சமான ஒரு துறையினர் திரைத்துறை தான். அந்த துறைக்குள்ள நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கின்ற உங்களுக்கு இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய யோகமாக இருக்க போகிறது. பொன் பொருள் சேர்க்கையும், புகழோடு வாழ்கின்ற நிலையும் உங்களுக்கு இந்த வாரம் காத்து கொண்டிருக்கிறது. பணவரவும் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு யோகமான வாரத்தில், இந்த வாரத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கின்றீர்கள். அது மட்டும் இல்லை, ஜென்மகுரு பயமுறுத்திட்டு இருப்பாங்க. இந்த ஜென்மகுரு ராசிக்குள்ள வரும்போதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். ராசிக்குள்ள வரும்போது என்ன பண்ணுவார்னா, உங்களை உழைக்க வைப்பார், உங்களை ஓட வைப்பார், உங்களை செயல்பட வைப்பார், வருமானத்தை தேட வைப்பார். அப்போ உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், நினைப்பது எல்லாம் நிறைவேறும், ஒரு யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சூட்சமே இருக்குங்க. இல்லை, ஜென்ம குரு தான் பேரு. அவர் பார்க்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், களத்திரஸ்தானம், நட்புஸ்தானம், பாக்கியஸ்தானம். அந்த இடங்களில் எல்லாம் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் யோகத்தை உண்டாக்கிட போகிறது. இது நாள் வரையில் பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகலை, சரியான வரன் கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருப்பீங்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாக இருக்கும். குழந்தைகளால் ஒரு நன்மையை அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கும். பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். பெரியோர்களின் ஆதரவு உண்டாகும். பாக்கியம் அதிகரிக்கும். தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க, இப்போ அது முடியும். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம், நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாரம். என்னங்க, கேது பகவான் 5ல் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, எப்படிங்க நிறைவேற்றி கொள்ள முடியும்னு கேட்கலாம். அந்த 5ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை பதிகிறது உங்களுக்கு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நினைப்பதெல்லாம் நன்றாக நடக்கும். நடப்பதையே நினைப்பீர்கள், நன்றாக செயல்படுவீர்கள். இந்த வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்த அனைவருக்குமே 15ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதி யோகமாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் குரு பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்த்துட்டு இருப்பீங்க.
நான் பேசுகின்ற தகவல்களை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய நல்லா சொல்லியிருக்கேன். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு என்பதை தெளிவாக சொல்லியிருக்கேன். கடந்த காலங்களில் என்னுடைய பதிவுகளை பார்த்த நிலைக்கும் இப்பொழுது பார்த்து வரும் நிலைக்கும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சன் அஸ்ட்ரோ டிவி சொல்கின்ற பலன்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு இப்போ நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய நம்பிக்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. பொதுவாக ஒரு நிலையை மட்டும் சொல்லிடுறேங்க. இது கோச்சார பலன் மட்டும்தான். இந்த பலன்களுக்கு மேலாக உங்களுக்கு சுய ஜாதகம் இருக்கும். சுய ஜாதகத்தில் நடைபெற்று வருகின்ற திசாபுத்தி ஜாதகத்தில் இருந்துதான் அறிய முடியும். அதை வைத்து முழுமையான பலன்களை கண்டுபிடித்து திசாபுத்தி சாதகமாக இருந்தால் அது யோகமான காலமாகவே உங்களுக்கு இருக்கும். ஒரு சங்கடமான நிலையில் இருக்கின்ற ஜாதகருக்கு இந்த கோச்சார பலன்கள் யோகத்தை உண்டாக்கும், ஆதாயத்தை கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் யோகத்தையும் சந்தோஷத்தையும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்த கிரகங்கள் இந்த வாரம் வருகின்ற போது உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து அந்த 2 நாட்கள் மட்டும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்திடக்கூடிய நிலையில் இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை தொடங்கி அவரும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் கேந்திரஸ்தானத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். பொதுவாக 2 விதமான பார்வைகள் இருக்கு. கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற கிரகங்கள் யோகமான பலன்களை வழங்குவார்கள், வழங்கியாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் இருக்கு. அப்ப 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது தொழில் அபிவிருத்தி ஆகிடக்கூடிய நிலை உங்களுடைய முயற்சியின் காரணமாக இருக்கும். செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பூமி சேர்க்கையை உண்டாக்கிடக்கூடியவர். மருத்துவர்களாக இருந்தால் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும். செய்து வருகின்ற அறுவை சிகிச்சைகள் நிச்சயமாக சாதகமாகவே இருக்கும், கைகூடும், சொல்லிக்கிட்டே போகலாம். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களை தேடி வரும். அந்நியர்களால் ஆதாயம் அதிகரித்திடக்கூடிய நிலை ஏற்படும். இதுவெல்லாம் ஒரு பக்கம். இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்து உங்களை நசுக்கியிருப்பார். ஓடிட்டே இருப்பீங்க, பணத்துக்காக வருமானத்துக்காக ஓடிட்டே இருப்பீங்க. இப்போ அந்த 4ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை வருது பாருங்க. அதன் காரணமாக ஒரு நிம்மதியான நிலை உங்களுக்கு ஏற்படும். 6ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு உண்டாகிறது. எதிர்ப்புகள் இல்லாத நிலை ஏற்படும். உங்க உடம்பில் இருந்த சங்கடங்கள் விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். 8ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை உங்களுக்கு உங்களை மற்றவர்கள் மறைத்து விட முடியாத, உங்களுடைய செல்வாக்கை குறைத்து விட முடியாத நிலையினை குரு பகவான் பார்வை உண்டாக்கும். மறைந்தது போல் இருந்த உங்கள் நிலையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் குரு பகவான். 12ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் பார்வைகள் 3 பார்வைகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த வாரத்தில். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். மனம் போன நிலையில் எந்த செயலை செய்ய வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், எந்த வேலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிட்டிருப்பீங்க. அதை செய்து முடிப்பீங்க. அதன் பிறகு பார்த்தா திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், பணவரவு உண்டாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சனிக்கிழமை 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பணவரவு என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். எல்லா வகையிலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே இருக்கிறது. இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்கும் 14ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். கூடுதலாக மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதியும், திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதியும், புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதியும் யோகமான அதிர்ஷ்டமான தேதியாக இருக்கும். நரசிம்மரை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும், எதிர்ப்புகள் விலகும், ஆரோக்கியம் சீராகும், நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய தகவலை சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நான் ஒரு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் கிரகங்கள் இந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள், இந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்ற தகவலை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்.
இந்த ஜோதிட சாஸ்திரம் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று. கிரகங்கள் தான் நம்மை வழி நடத்திட்டு இருக்காங்க. எல்லா விதமான நன்மைகளையும் சங்கடங்களையும் நமக்கு வழங்குபவர்கள், நம்முடைய வாழ்க்கையுடைய திருப்பு முனையினை உருவாக்குபவர்கள் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான். நாம் நம்மால் நினச்சிட்டு இருப்போம், இல்லை வேறு ஒருவரால் காரணம் நினச்சிட்டு இருப்போம். அந்த வேறு ஒருவரால் காரணம் என்றால் கிரகங்கள் அந்த ஒருவரால் நமக்கு நன்மை செய்கிறது என்ற அர்த்தம். நம்முடைய நிலைப்பாட்டிற்கு எதிர்மறையான பலன்கள் நடக்கிறது என்றால் நம்முடைய நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். பொதுவாக ஒரு பலனை பார்க்கின்ற போது முழுமையாக பார்க்கணுங்க. ஜாதகத்தை எடுத்து முழுமையாக பார்க்கணும். இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் இந்த மேலோட்டமாக கோச்சார ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கிரகங்கள் வழங்குவார்கள் என்பதை சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாரம் கடகராசினரான உங்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு நிறையா சொல்லிகிட்டே இருக்கேன். மனக்காரகனான சந்திர பகவான் தான் கடகராசினருக்கு அதிபதி. அதில் 2 விதமான தன்மைகள் இருக்கும் பாருங்க. ஒன்று, சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பார். சந்திரன் அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்துட்டு போவார், பௌர்ணமி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே தேஞ்சிட்டு வருவார், அமாவாசை ஆகிடும். திடீர்னு பார்த்தா கடகராசியில் பிறந்தவங்க மட்டும் திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுவீங்க. திடீர்னு பார்த்தா அவன் அதோட முடிஞ்சு போச்சு அவன் சாப்டர் மற்ற பேசிகிட்டு இருப்பான். அப்போ மறுபடியும் மேலே வருவீங்க. இது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ராசி கடகராசிங்க. அதுவும் மேலை நாட்டிற்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சுபிட்சமாக இருக்கு சொல்லிட்டு போகலாம். சரி, பொதுவான பலன் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? ஒரு யோகமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஒரு அற்புதமான நிலை உங்களுக்கு இருக்கு. இப்போ அதற்கு என்ன காரணம் என்பது உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் நடந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அப்படியே ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. குரு பார்க்க கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. குரு 9ஆம் இடத்தில் அமர்கின்ற போது யோகத்தையும் பாக்கியத்தையும் அள்ளி கொடுப்பார்னு சொல்லுவாங்க. அப்போ 9ஆம் இடத்தில் குரு பகவான் சந்திரிப்பதில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரிக்கிறார் உங்களுக்கு. இப்போ லாபஸ்தானத்தில் சந்திரிக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை, பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரிப்பதை விட லாபஸ்தானத்தில் சந்திரிக்கின்ற போது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தாக வேண்டும். அந்த நிலைக்குள் இப்போது நீங்க வந்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலகி போச்சுன்னு அர்த்தம். இருந்தாலும் குரு பகவான் என்பது ஒரு கிரகம். உங்கள் ராசிக்குள் தான் குரு பகவான் உச்சமடைகிறார். அவர் உங்களுக்கு நல்லதையே செய்வார். மற்ற கிரகங்கள், உங்களுடைய 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான சனி பகவான், அவர் 8ல் போய் ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதையும் நீங்கள் கவனிக்கணும். ஒவ்வொரு கிரகத்தையும் கவனிக்கணும். சரி, அந்த கிரகங்களும் அப்புறம் கவனிப்போம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ராசிநாதன் ஞாயிற்றுக்கிழமை விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், 12ஆம் தேதி. அப்போது திடீர் செலவுகள் என்பது நிச்சயமாக அன்றைக்கு உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உங்கள் ஜென்ம ராசிக்குள் ஒரு ஆசிலேஷன் இல்லாமல், பொதுவாக கடகராசி பிறந்தவங்கள குழப்பவாதின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. நடக்குமா நடக்காதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா, ஒரு ஆசிலேஷன் என்பது எப்படி இருக்கும். அந்த குழப்ப நிலை இல்லாமல் எப்பொழுது நீங்கள் தெளிவாக இறங்கி செயல்படுகிறீர்களோ அதன் பிறகு உங்களுக்கு வெற்றிகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த வாரத்தில் கூட பார்த்தா திங்கட்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, திங்கள் செவ்வாய் புதன் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக செயல்படணும். தெளிவாக செயல்பட்டால் உங்களுக்கு யோகம் இருக்கு. அடுத்து பார்த்தா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா விதமான சங்கடங்களும் விலகி வருமானம் அதிகரித்திடக்கூடிய நிலை இருக்கு. அதற்கு சனிக்கிழமை 3ஆம் இடம் எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான வரம் தான் உங்களுக்கு. உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார். அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள். ஒன்று, குரு பகவானை பற்றி முதல்ல சொல்லிட்டேன், 11ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் செல்வாக்கு அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் சூரிய பகவான், அவர் உங்கள் ராசிக்கு திங்கள் கிழமை ஞாயிறும் திங்களும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல.
செவ்வாய்க்கிழமை தொடங்கி 11ஆம் இடத்துல இந்த வாரம் முழுவதுமே அரசாங்க ரீதியாக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாக போகிறது. உறுதியாக சொல்லுவேன், வெற்றியாக போகிறது. நினைத்த காரியங்களை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். வழக்குகளில் வெற்றி அடைய முடியும். எல்லா விதமான நன்மைகளையும் அரசாங்க ரீதியாக அடையக்கூடிய, எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய எல்லா நிலைகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது. குரு பகவான், சூரிய பகவான், சந்திரனுடைய சஞ்சாரம் யாவுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதுடன் ஞான மோட்சக்காரகனான கேது பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு எடுக்கின்ற செயல்கள் எல்லாம், எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி என்ற நிலை உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு. ஒரு யோகமான நிலைங்க இந்த வாரம் உங்களுக்கு. இந்த வாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ ஒரு விஷயம்தான், நல்ல நேரம் வருது தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, நாம் முயற்சியை அதிகரிக்க வேண்டும், சோம்பல்தனத்தை விட வேண்டும், சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும், இலக்கை நோக்கி ஓட வேண்டும். இதை செய்து விட்டாவே நிச்சயமாக நம்மால் ஜெயிக்க முடியுங்க. அதே நேரத்தில் இந்த வாரத்தில் உடம்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வாகன பயணத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில். கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. இந்த நேரத்தில் கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதியும், பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 17ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். ஆயுளத்தில் பிறந்தவர்கள் 14ஆம் தேதி யோகமாக இருக்கும். இந்த யோக நாட்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய குலதெய்வம் எதுவோ, இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த ஆலயங்களுக்கு சென்று வருவதன் வழியாக உங்கள் மனதில் இருக்கின்ற சுமைகள் குறைய ஆரம்பிக்கும், நன்மைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும். அதனால் தொடர்ந்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். நினைப்பது நிறைவேறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, பொதுவாக வாழ்க்கையில் எந்த ராசினர் உச்சத்தை தொடுவாங்க, ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க, யாருக்கும் தலை வணங்காமல் இருப்பார்கள் என்று பார்க்கின்ற போது அது சிம்ம ராசினராக இருப்பீங்க. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தனித்தன்மை என்பது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த சூரியனை சுற்றித்தான் மற்ற கிரகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ சூரியன் எப்பயும் பிரகாசமான ஒரு கிரகம். அந்த கிரகத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் சூரியனை அதிபதியாக கொண்ட ராசியான சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள். சரி, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? பொதுவாக வாரத்தின் தொடக்க நாளான ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். ஒரு மிகப்பெரிய யோகங்க அது உங்களுக்கு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை வரவுகள் வரக்கூடிய, எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய, நட்புகளால் ஆதாயத்தை அடையக்கூடிய, சந்தோஷத்தை அடையக்கூடிய எல்லா நிலைகளும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரையில் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி சந்திர பகவான், அவர் தன்னுடைய சுய ராசிக்குள், தன்னுடைய ராசிக்குள் 12ஆம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய நிலையில் மாற்றம் இருக்கும். ஐயோ, விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறாரு, நிறைய செலவு வச்சிடுவாரு, வீண் செலவு அதிகரிக்குமே என்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். அது காரணம் உங்க ராசிக்கே 12ஆம் அதிபதி அவர் தான். அவருடைய ராசியில் போய் சஞ்சரிக்க போறார். புரியுதுங்களா? அப்ப வீண் செலவுகள், வெட்டி செலவுகள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படாது. செலவுகள் ஏற்பட்டாலும் நியாயமான செலவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜென்ம ராசிக்குள், உங்கள் ஜென்ம ராசிக்குள் நீங்களே நெருப்பு, அது ஒரு குளிர்ச்சி வந்து சேரப்போகுது ராசிக்குள்ள. அப்போ நினைத்ததை உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அடுத்து பார்த்து சனிக்கிழமை 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் ஒரு லாபத்தை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. சந்திர பகவானின் சஞ்சார நிலைகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நிலையில் மற்ற கிரகங்களை பார்க்கின்ற போது எதிர்மறையான பலன்களையே உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. என்ன காரணம்னா, செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் மறைகிறார், ராகு பகவான் 8ஆம் இடத்தில் மறைகிறார் அஷ்டமஸ்தானத்தில், சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ சனி பார்வை கொடிதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால உடம்பிற்குள் ஏதேனும் சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும், வழிகள் இருக்கும். மற்றது பிறகு சொல்றேன் உங்களுக்கு நான்.
வழிகள் இருக்கும். அதே போல குரு பகவான் 10ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது பதவி பறிப்போகும் என்பது பொதுவான விதி. அது பதவி பறிப்போகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலையில் நீங்கள் சரியாக இருந்துட்டீங்கன்னா எதுவும் செய்யாது உங்களுக்கு. குருவிற்கும் சனிக்கும் ஒரு தனித்தன்மை ஒன்று இருக்குங்க. நீங்கள் செய்கின்ற வேலையை சரியாக செய்தால் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுப்பார்கள் குரு பகவானும் சனி பகவானும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா புத பகவான் 9ஆம் இடத்தில், சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில், கேது பகவான் 2ஆம் இடத்தில். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இங்க ஒரு நல்ல விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறா சொல்லிட்டேன். ஆனால் இந்த குடும்பஸ்தானம் இருப்பார், உங்களுக்கு குடும்பம், அந்த குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை பதிகிறது. அப்போ பண வரவில் தடை இருக்காது, கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும், குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். இன்னொரு பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல, இதுதாங்க ஒரு ஆறுதலான விஷயங்கள். உங்களுடைய சந்தோஷத்தில் எந்த குறைவும் உங்களுக்கு ஏற்படாது, சந்தோஷமா இருப்பீங்க. இதற்கு மேலாக இன்னும் ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடம், ருண ரோக சத்துருஸ்தானம். இப்போ உடலில் நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவான் 7ஆம் பார்வை உங்களுக்கு பதியுது, நோய் உண்டாகும். ஆனால் நிவர்த்தி உள்ளாகுமா பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை பதிகிறது. அப்போ அதிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், உடல்நிலை முன்னேற்றம் உண்டாகும், வைத்தியத்தால் உடனே சரியாகும், எதிர்ப்புகள் விலகும், வழக்குகள் சாதகமாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதற்கெல்லாம் மேலாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வரையில் உங்களுக்கு எதிர்மறையாக சஞ்சரித்தாலும் செவ்வாய்க்கிழமை முதல் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் உங்கள் ராசிநாதன். 30 நாட்களுக்கு அங்கதான் சந்திப்பார். அப்போ எல்லா விதமான சங்கடங்களையும் உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் விலக்கி வைப்பார். உங்களுக்கு பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஒரு யோகமான நிலைப்பாடு இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் உங்களுக்கு இருக்க போகிறது. தைரியமா இருங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் இருங்க, உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருங்க. எதிர்ப்புகள் உங்களை எதுவும் செய்யாது, வரவுகள் வந்து கொண்டிருக்கும், தொழில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எதிர்பார்ப்போட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கல்லூரிக்கு செல்வதற்கு, இடம் பிடிப்பதற்கு நிறையவே கொஞ்சம் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மேற்கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இல்லை இந்த வாரத்தில். அப்போ நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பிறந்த அனைவருக்குமே, மகத்தில் பிறந்தவர்களுக்கு 16ஆம் தேதி, பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதி யோகமாக இருக்கும். இந்த பொதுவாக சொல்லப்போனால் எப்பொழுதெல்லாம் நமக்கு சங்கடங்கள் வருகிறதோ அப்போ குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமானது, இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமானது. உங்க எல்லோருக்குமே ஏதாவது ஒரு குலதெய்வம் நிச்சயமாக இருக்கும். மற்ற தெய்வ வழிபாட்டினை விட குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு தேவையான சங்கடங்களை நீக்கி வைத்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திடக்கூடியதாக குலதெய்வ வழிபாடு இருக்கும். இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை கையில் எடுங்கள், இஷ்ட தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாங்க, உங்களுக்கு யோகம் உண்டாகும். நவகிரக வழிபாடு மிக முக்கியமானது. துர்க்கையை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். பொதுவாகவே உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடியவர் தான் சிம்மராசி பிறந்த நீங்க. இந்த வாரமும் முயற்சி எந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நேயர்களே, உங்களை இந்த தளத்தில் சந்திப்பது சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு சந்தோஷமான மனநிலையுடன் ஒரு சிலரை தான் சந்திக்க முடியும். இப்போ உங்களை சந்திக்கிறேன். அது காரணம் என்னன்னா, நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்கள் பட்டிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் எல்லா விதமான சங்கடங்களுக்கும் ஒரு விடிவு என்பது இருக்கிறது. எல்லா இருட்டும் ஒரு நாள் விடியும் என்பது போல உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இப்பொழுதுதான் வெற்றி அடைய ஆரம்பித்திருக்கிறது. என் வாழ்க்கையில் எத்தனை சங்கடங்கள் இருக்கோ, எத்தனை நெருக்கடிகள் இருக்கிறதோ, உடலில் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுமோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ கடந்து வந்திருக்கீங்க. ஒரு அடுத்த பிறவிதான் உங்களுக்கு சொல்லணும். கன்னிராசினருக்கு பொதுவாக சொன்னால் இப்போது நான் பேசிக்கொண்டிருப்பது அடுத்த பிறவியுடன்,
அது காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல நேரம் என்னன்னா, குரு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்களினால் உண்டாக்கிடக்கூடிய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைத்திடக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு எப்பொழுது உண்டாகிறதோ அந்த ராசிக்கு வேறு விதமான சங்கடங்கள் நெருங்காது என்பது பொதுவான விதி. அப்போ குரு பகவானின் 5ஆம் பார்வை ஒரு ராசிக்கே பதியுது. எல்லா சங்கடமும் தொலைஞ்சு போகணும் உங்களை விட்டு. இத்தனை நாளும் மறைந்து வாழ்ந்த நிலை, சங்கடப்பட்டு வாழ்ந்த நிலை, உடலினால் பாதிப்பு அடைந்த நிலை எல்லாம் மாற்றம் பெற்று தைரியமாக, தன்னம்பிக்கையாக, துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் கன்னி ராசியால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாக்கி இருக்கிறது. இதற்கு மேலாக சொல்ல போனீங்கன்னா, 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திற்கு, சகோதர ஸ்தானத்திற்கு, வீரிய ஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை. அப்போ தன்னம்பிக்கை தானாகவே அதிகரிக்கும். பலம் என்பது தானாகவே கூடும். பலம் எப்படி ஒரு மனுஷனுக்கு வரும்? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் நம்மிடம் வருகின்ற போது தான் நம்ம பலமே வரும். 5ஆம் இடத்துக்கும் குரு பகவானின் பார்வை. இந்த மாணவர்களுடைய மேற்கல்வி முயற்சி இருந்தால் இந்த காலகட்டத்தில் எளிதாக நிறைவேறும். பட்டதாரி மாணவர்களுக்கும் சரி, +2 முடிச்சுட்டு மேற்கல்விக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் எதிர்பார்த்த படிப்பில் சேர்வதற்குரிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும். ஏன்னா 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை, மேற்கல்விக்குரிய இடத்திற்கு. குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கிடக்கூடிய நிலையும் இப்பொழுது உண்டாகும். குலதெய்வ அருள் என்பது முழுமையாக இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஆயுள்காரகன், அவருடைய சஞ்சார நிலை 6ஆம் இடத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக 3, 6, 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஒரு பெரிய யோகத்தை அவர் கொடுத்தாக வேண்டும். சனி பகவான் கொடுக்கின்ற யோகத்தை எவராலும் தடுக்க முடியாது. அதற்கு காரணம் அவர் அங்கே ராசியாக சந்திரிக்கிறார், ஆட்சியாக சந்திரிக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்ப்புகளே இல்லாத நிலை, நம்முடைய உடலில் ஒரு ஆரோக்கியம், வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் வெற்றி, ஒரு புதிய முயற்சிகள் மேற்கொண்டால் அதில் வெற்றி, எல்லாவற்றிலுமே ஒரு சாதகமான நிலையினை 2 பிரதான கிரகங்கள் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார்கள். ஒருவர் சனி பகவான், இன்னொருவர் பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு இப்பொழுது நன்மைகளை வழங்கி கொண்டிருப்பதால் இனி உங்களுக்கு சங்கடம் என்பது நிச்சயமாக இருக்காது. எந்த விதமான சங்கடங்கள் உண்டானாலும் அதை சமாளித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே கேது பகவான் போயிட்டு இருக்காரு. கேது பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்க ஆரம்பத்திலிருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் பாதிப்பு, குடும்பத்தில் பாதிப்பு, தொழிலில் பாதிப்பு, எல்லாம் பாதிப்பு 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 சொல்லி இருந்திருப்பீங்க. இப்ப குரு பகவான் பாரு வந்துச்சு ராசிக்கு. அதனால் கேது பகவானின் பாதிப்புகள் விலக ஆரம்பித்து விடும். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகுவும் சரி, செவ்வாயும் சரி, உங்களுக்கு ஆசைகளை தூண்டினாலும் குரு பகவான் பார்வையால் எல்லாவற்றையும் யோசித்து செயல்படுவீர்கள். எது நல்லது, எது கெட்டது, எந்த வழியில் போகலாம், எந்த வழியில் போகக்கூடாது என்பதை தெரிந்து செயல்படுவீர்கள், தெளிந்து செயல்படுவீர்கள். இப்படியெல்லாம் ஒரு யோகமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய லாபாதிபதி சந்திர பகவான் தான் ஒரு லாபாதிபதி. அப்போ அந்த லாபாதிபதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் உங்களுடைய தொழில் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் விரிவு செய்வது பற்றி, வியாபாரத்தை விரிவு செய்வது பற்றி எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை லாபத்தை எப்படி எடுப்பது, லாபம் வர ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையும் செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இந்த வாரத்தில் சனிக்கிழமை ஜென்மராசிக்குள் பொதுவாக வாரத்தில் 2 நாட்கள் செலவாகவும் மற்ற 5 நாட்கள் யோகத்தையும் சந்திர பகவான் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். இந்த வாரம் எல்லா நிலையிலும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புத பகவான் 8ஆம் இடத்தில். கல்வியாளர்களுக்கு ஒரு யோகமான வாரம் இது. கலைஞர்களுக்கு ஒரு யோகமான வாரம் இது. ஆசிரியர்களுக்கு யோகமான வாரம் இது.
கல்வி நிறுவன உரிமையாளருக்கு யோகமான வாரம் இது. எல்லா விதமான நிலைப்பாட்டிலும் எல்லோருக்குமே எல்லா விதமான சங்கடங்களும் விலகி இந்த வாரம் நன்மை என்பது அதிகரித்திடக்கூடியதாக கன்னி ராசினருக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்குமே 14ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதி யோகமாக இருக்கும். இவையெல்லாம் உங்களுடைய ஜாதக பலன். பொதுவாக ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒன்றுன்னு பார்க்கிற போது ஒரு தன்னம்பிக்கை தேவைங்க. எப்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து விழுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் முயற்சி மட்டும்தான் பிரதானமாக இருக்க வேண்டும். இப்போ ஜாதகத்தில் சொல்லிடுவேன், நான் பலன் சொல்லிடுவேன். அப்போ உங்களுடைய முயற்சிகள் இல்லாமல் எந்த பலனையும் உங்களால் அறுவடை செய்துவிட முடியாது. அதுபோல நல்ல நேரமாக இருந்தாலும் சரி, பாதகமான நேரமாக இருந்தாலும் சரி, விழி எழு நட என்பது போல உங்களுடைய செயல்களில் முயற்சிகளில் தன்னம்பிக்கையோடு தைரியமாக துணிச்சலாக நீங்கள் செயல்படுகின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், தேவைகள் நிறைவேறும். இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களை மேலும் பாதுகாக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே தேடி தேடி கண்டுபிடித்து எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள், எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதெல்லாம் தெரிந்து நேர்மையான முறையில் இந்த பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இதுதான் நடக்கும் என்பது தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். இதற்கு மேலே ஒரு விஷயம் இருக்கு, இதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அது உங்களுடைய சுய ஜாதகம். சுய ஜாதகத்தில் திசாபுத்தி நன்றாக இருந்தால், கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால், இந்த எதிர்மறையான பலன்கள் உங்களுக்கு நேர்மறையாக இருக்கும். யோகங்கள் அதிகரித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். சரி, இந்த கோச்சார ரீதியாக பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் எந்த விதமான பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற போது, இந்த வாரத்தில் முதன்மையாக பார்க்கின்ற போது சந்திர பகவான். சந்திர பகவானின் சஞ்சாரங்களை பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை பாக்கியஸ்தானத்தில் ஒரு யோகமான நிலையினை தெய்வ அனுகூலத்தோடு இறை வழிபாட்டோடு மன நிம்மதியை அடைகின்ற நிலையை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்கு. திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரையில் 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கிடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும், தொழிலில் வருமானம் அதிகரிக்கும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் எதிர்பார்த்த வருமானங்கள் வரக்கூடிய நிலை 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் உங்களுக்கு இருக்கிறது. கடைசி நாளான சனிக்கிழமை விரய செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்துக்காக செலவு பண்ணலாம், புதிய பொருள் வாங்கலாம். இப்போ நவநாகரிக உலகம் ஆகிவிட்டதால் அடிக்கடி தேவைகள் வேறு மாறிட்டு இருக்கு. ஆனால் செலவுகள் என்பது உங்களுக்கு சனிக்கிழமை காத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பொதுவான பலன் சந்திர பகவானால். இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா மற்ற 8 கிரகங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன செய்வாங்க, எந்த விதமான பலன்கள் கிடைக்கும். அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா மற்ற 8 கிரகங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எப்படி சஞ்சரிக்கிறாங்க, எந்த விதமான பலன்களை அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள் என்று பார்க்கின்ற போது ஒரு ஆறுதலான விஷயம் ஒன்று இருக்கு. 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கின்றார். பொதுவாக ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போதே ஒரு ஆரோக்கியமான நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடும். எதிர்ப்புகள் இல்லாத நிலை உங்களுக்கு ஏற்படும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும், அங்கே போட்டியாளர்கள் என்று இருந்திருந்தால், மறைமுகமாக உங்களுக்கு தொல்லைகள் கொடுப்பவர்கள் இருந்தால், அவர்கள் உங்களை கண்டு பயந்து விலகி செல்லக்கூடிய நிலை ஏற்படும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சொல்லவே வேண்டாம், ஏதோ ஒரு புதிய சக்தியும் தெம்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்தது போல உங்களை பார்த்து மற்றவர்கள் யோசித்திடக்கூடிய, அச்சமடைந்திடக்கூடிய நிலையெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறது. அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு யோகமான செல்வாக்கான நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார் குரு பகவான். சனி பகவான் 5ஆம் இடத்தில் குழந்தைகள்
மீது கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். குலதெய்வ அருள் இந்த காலத்தில் உங்களுக்கு தேவையாக இருக்கும். குலதெய்வத்தை வழிபடுவதன் வழியாக சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். இந்த மேற்கல்வி முயற்சி இருக்கு பாருங்க, அதில் கொஞ்சம் தடைகளும் தாமதமும் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் திட்டமிட்டிருந்த கல்லூரிகள் கிடைக்காம போகும். திட்டமிட்டிருந்த ஆசைப்பட்டிருந்த படிப்பில் சேர முடியாமல் போகும். சில தடைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதுவே பிறப்பு ஜாதகம் சரியாக இருந்தால் இந்த நிலையில் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தகவல் ஒன்று இருக்கு. 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்ப்பாளியினரால் சங்கடத்தை அடைந்திடக்கூடிய, அவர்களுடைய வலைகளுக்குள் வீழ்ந்திடக்கூடிய நிலையினை சுக்கிர பகவான் உண்டாக்குவார். பெண்களால் அவமானம், ஆண்களால் அவமானம், அவர்களால் இழப்பு என்ற நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப இந்த விதமான பலன்களை உங்களுக்கு வழங்கிடக்கூடியவர்கள். இது மாதிரி பலன் தான் வழங்குவாங்க உங்களுக்கு. இப்போ கேது பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இப்போ விரயம் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது மருத்துவ விரயமாக இல்லாமல் சுப விரயமாக மாற்றிடக்கூடிய நிலையினை குரு பகவானின் பார்வை 12ஆம் இடத்திற்கு பதிகின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. 12ஆம் இடம் 2ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை துலாம் ராசினருக்கு. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்குங்க. எதிர்பார்த்த பணம் நிச்சயமா உங்களுக்கு வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். 4ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை எதிர்பார்த்த சந்தோஷத்தை உங்களால் அடைய முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. இந்த கிரகங்கள் எப்படி சஞ்சரிக்கின்றார்கள், என்ன செய்வார்கள், எந்த விதமான பலன்களை உங்களுக்கு வழங்குவார்கள் என்பதை சொல்லிட்டேன். இந்த வாரத்தில் துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே 15ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாக 18ஆம் தேதியும், சுவாதியில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதியும், விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். பொதுவாக இந்த ஜோதிட பலன்களுக்கு அப்பாற்பட்டு என்ன நீங்கள் எப்போ சொன்னாலும் ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு வரீங்க. இந்த கிரகங்கள் இப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க சொல்லிட்டு வரீங்க. நாம் இருப்பதை சொல்லுகிறோம். இதற்கும் மேலாக உங்களுடைய முயற்சி என்று ஒன்று இருக்கிறது. துணிச்சலாக செயல்படுகின்ற போது, தைரியமாக செயல்படுகின்ற போது, சோம்பலின்றி செயல்படுகின்ற போது நிச்சயமாக உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஒரே இடத்தில் முடங்கி கிடக்காமல் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன செய்வது என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்துருச்சு வச்சுங்களேன், என்ன சங்கடம் வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். எந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பு உங்களால் அடைய முடியும். அப்போ முயற்சியை மூலதனமாக்குங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த தளத்தின் வழியாக உங்களை பார்த்துட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுது, இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கு, இந்த பரணிதரன் என்ன சொல்ல போறாரு, எந்த விதமான பலன்கள் தான் நடக்கும், இந்த கேள்வியில் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன தகவல் மட்டும்தான். நான் அம்பு மாதிரி தான். கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்களோ அந்த தகவலை உங்களுக்கு சொல்லி அந்த சஞ்சாரங்களின் காரணமாக இந்த பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பதை சொல்லிட்டு இருக்கேன். இது உண்மையான ஒரு பதிவு. இதை பார்த்து உங்களுடைய வேலைகளை, முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கலாம், தாமதப்படுத்தலாம், கொஞ்சம் அமைதியாகலாம், வேகமாகலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த நேரத்தில் பார்க்கின்ற போது இந்த வாரத்தின் தொடக்கமான ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். அப்போது சந்திரன் மறைகின்ற காரணத்தினால் நம்முடைய முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும், மனதில் குழப்பம் உண்டாகும், கொஞ்சம் வாகன பயணத்தில் கூட கவனமாக இருக்குன்னு சொல்லுவோம். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடக்கூடாது, முடிந்தவரை அமைதியாக இருப்பது நன்மையாக இருக்குன்னு சொல்லுவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வீட்டோடு நீங்கள் இருப்பது உங்களுக்கு அமைதியான நிலையினை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரையில் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 10ஆம் இடமான ஜீவன ஸ்தானத்தில், சனிக்கிழமை லாபஸ்தானத்தில்
முதல் ஒரு நாளை முடிஞ்ச உடனே அடுத்த 6 நாட்களும் பாருங்க, சந்திர பகவான் உங்களுக்கு இந்த வாரம் தொடக்கந்து கடைசி வரையிலுமே ஒரு யோகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். ஒரு கிரகம், சந்திர பகவான் என்ற ஒரு கிரகம் உங்களுக்கு வாரத்தின் 6 நாட்கள் யோகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலை இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சஞ்சார நிலை ஒவ்வொரு ராசினருக்கும் உண்டாகும். இப்போ உங்களுக்கு உண்டாகி இருக்கு. 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது சப்தம பார்வையாக 7ஆம் பார்வையாக ராசியை குரு பகவான் பார்ப்பார். பொதுவாக குரு பகவான் ராசியை பார்க்கின்ற போது அந்த ராசினருக்கு எல்லா விதமான சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நன்மையான நிலைகள் உருவாக ஆரம்பிக்கும். அப்போ சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்க ஆரம்பிக்கும், வரவு கிடைக்க ஆரம்பிக்கும், சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ குரு பகவான் சஞ்சாரத்தை பார்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான நிலை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு உண்டாகுதுன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கின்ற தொல்லைகள் எல்லாம் விலகும் சொல்லுவாங்க. குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு ஏற்பட்டு இருக்கிறது. 7ஆம் இடத்திலும் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்தின் மீது பதிக்கிறது, லாபஸ்தானம். இதுவரையில் தடைப்பட்டிருந்த வருமானம் என்பது இப்பொழுது வர ஆரம்பிக்கும். தொழிலில் விருத்தியாகும், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், புதிய முயற்சிகள் எல்லாம் லாபத்தை உருவாக்கிடக்கூடியதாக இருக்கும். 3ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை பதிகிறது. அப்போ முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ, ₹1 முதலீடு செய்தால் ₹2 லாபம் வரும். இப்போ ₹100 முதலீடு செய்தால் ₹300 லாபம் வரும். அப்போ உங்கள் முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு லாபமும் முன்னேற்றமும் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறது. முயற்சி தேவை. முயற்சி இருந்தால் நிச்சயமாக உங்களால் லாபத்தை அடைய முடியும், வெற்றிகளை அடைய முடியும், நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். இந்த வாரத்தில் இன்னொரு நல்ல விஷயம் ஒன்று பாருங்க. புத பகவான் 6ஆம் இடத்தில். புத பகவான் நல்லா இருந்தால் போதுங்க. இந்த இடம் வாங்கிறது, விற்கிறது, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது என்பதெல்லாம் சாதகமாக இருக்கும். மாணவர்களாக இருந்தால் நினைத்த கல்லூரியில் நினைத்த பாடத்தில் இடம் பிடித்திடக்கூடிய நிலையும் இப்பொழுது உண்டாகும். இப்போ கல்வியில் முன்னேற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், வரவில் முன்னேற்றம், முன்னேற்றம் 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 என்று சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ உங்களுக்கு அதே நேரத்தில் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில், சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துடக்கூடிய இருக்கார். அந்த 2 நாட்களும் நீங்கள் புதிய முயற்சிகளை எடுத்து நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். கேது பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில். ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லிட்டு வரேன், அது கடைசியாகவும் சொல்கிறேன். இப்போ விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அனைவருக்குமே 18ஆம் தேதி யோகமாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாக 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு 17ஆம் தேதி யோகமாக இருக்கும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு 14ஆம் தேதி யோகமாக இருக்கும். இது யோக நாட்கள். இதற்கு மேலே ஒரு தகவல், உங்கள் ஜாதகத்தை பற்றி பேசிட்டேன். இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கிறார்கள் என்பதை சொல்லிட்டேன். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். நல்ல நேரம் வந்தாச்சு, அப்போ நினைச்சதெல்லாம் சாதிக்கணும். அப்போ முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சி எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது. இதை தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். எல்லோருமே சரி, உறக்கத்தை விட்டு எழுந்து நடமாட ஆரம்பியுங்கள். சோம்பலை விட்டு எழுந்து நடமாட ஆரம்பியுங்கள். உங்களுடைய முயற்சிகள் சாதகமாகும். நினைத்த காரியத்தில் உங்களால் வெற்றி அடைய முடியும். உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் அதிகரித்திடக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்பதை சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் கிரக சஞ்சார நிலையை வைத்து உங்களுக்குரிய பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது அவருடைய காரகத்துவத்தை வைத்து அவர்கள் இந்த விதமான பலன்களை ஒவ்வொரு ராசினருக்கும் வழங்குவார்கள் என்ற நிலையினை தெரிந்து உங்களுக்கு இந்த பலன்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கிரகங்கள் அவருடைய கடமைகளை செய்திடக்கூடியவர்கள், கடமையாளர்கள்.
அப்போ அவர்கள் யோகத்தையும் கொடுப்பார்கள், சங்கடத்தையும் கொடுப்பார்கள், வேறு விதமான பிரச்சனைகளையும் உருவாக்குவார்கள். எல்லா விதமான நிலைகளையும் அவர்கள் சந்திருக்கின்ற இடத்திற்கேற்ப வழங்கிடக்கூடியவர்கள். சரி, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சந்திருக்கின்ற அந்த நாள் என்பது உங்களுக்கு ஒரு நன்மையான, அதிர்ஷ்டமான, மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். இப்போ வாரத்தின் முதல் நாளே உங்களுக்கு யோகமாக இருக்கிறது என்ற நிலையில், அதற்கு பிறகு பிறக்கின்ற 2 நாட்கள், 2.25 நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக, பயணத்தில் கவனமாக, முயற்சிகளில் கவனமாக, நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டிய நாட்களாகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், முயற்சிகள் வெற்றியாகும் என்பது பொதுவான விதி. சனிக்கிழமை 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தொழில் ரீதியாக மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரத்தை விரிவு செய்ய முடியும், தொழிலில் முன்னேற்றத்தை அடைய முடியும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி நினைத்ததை கூட சாதித்துக் கொள்ள முடியும். இவையெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது, சந்திர பகவானின் சஞ்சார நிலையின் காரணமாக. இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இப்பொழுது இந்த காலகட்டத்தில் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மை செய்கிறது என்றால் அது 3ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவான் தான். அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியினை உண்டாக்கிடக்கூடிய இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். நீங்கள் எந்த முயற்சியை எடுக்கிறீர்களோ அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையும். இப்போ துணிச்சலாக செயல்பட முடியும், தைரியமாக செயல்பட முடியும். பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்தவர்கள் துணிச்சலும் தைரியமும் நிறைந்தவர்கள். காரணம் 3ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் தான். அப்போ எப்பொழுதுமே தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, உங்களுடைய பாதை என்பதே நீங்கள் உருவாக்கி கொண்ட பாதையாகத்தான் இருக்கும். அதை தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. மற்றவர்கள் போட்டு வைத்த பாதையில் நீங்கள் எப்பயுமே பயணிக்க மாட்டீங்க. சரி, இந்த வாரத்தில், இந்த வாரம் முழுவதுமே சனி பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை, எதிர்பார்த்த பலன்களை, எதிர்பார்த்த வரவுகளை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் கொஞ்சம் வேறு விதமான ஆசைகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு விஷயம் என்னன்னா, ஆசைகள் என்பது ஒரே ஒரு அளவீடு கிடையாது. அது பணத்தின் மீது ஆசை வரலாம், பொருளின் மீது ஆசை வரலாம், உடலின் மீதும் ஆசை வரலாம். எல்லா விதமான ஆசைகள் என்பது ஒவ்வொரு மாறுபட்ட விஷயம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு பகவான் ஆசைகளை அதிகரிக்க செய்வார். கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கு. இந்த நேரத்தில் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் நிதானமாக செயல்பட்டால், அமைதியாக செயல்பட்டால் உங்களுடைய முயற்சிகள், வாழ்க்கை யாவும் நன்றாக இருக்கும். இந்த நேரத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் இருந்தார், நன்மைகளை கொடுத்தாரு ராசிநாதன். இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. முன்பு போல் யோகமான பலன்களை இப்பொழுது அவரால் கொடுக்க முடியாது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தின் மீது குரு பகவானின் பார்வை பதிகிறது. அப்போ செய்து வருகின்ற தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நிலை உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு போன்றவை உங்களுக்கு ஏற்படும். அடுத்து 12ஆம் இடம் சுப விரயங்கள் அதிகரித்திடக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. புதிய சொத்து வாங்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறலாம். அடுத்து 2ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை பதிகிறது. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். என்ன பிரச்சனை வந்தாலும், எத்தனை மழை பெய்தாலும், எத்தனை புயல் அடித்தாலும் குடும்பத்திற்கு எந்த விதமான சங்கடமும் உண்டாகாது. பண வரவிலும் தடை ஏற்படாது. கொடுத்த வாக்கையும் உங்களால் காப்பாற்ற முடியும். இந்த நிலைப்பாடெல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கும் மேலாக செவ்வாய்க்கிழமை முதல் சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் உங்களுடைய உடலின் ஆரோக்கியத்தை அதிகரிப்பார். எந்த பிரச்சனைகள் முன் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை இல்லாமல் செய்வார். வழக்குகளில் சாதகமான நிலையினை உண்டாக்குவார். உத்தியோகத்தில் உயர்வினை வழங்குவார். எல்லா விதமான யோகமான பலன்களையும் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு உங்களுக்கு சூரிய பகவான் வழங்கிட இருக்கிறார். இதெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கிடக்கூடிய பலன்கள். ஒரே ஒரு தகவல் என்னன்னா,
தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எப்பவுமே தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல், ஒரு யோசனை, இது நடக்கும், இது நடக்காது, இந்த வழி போகலாம், இந்த வழி போகக்கூடாது என்பதெல்லாம் தெளிந்தவர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ண அவசியமே கிடையாது. இந்த வாரத்தில் உங்கள் பொதுவாகவே 12ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்குது. கூடுதலாக மூலத்தில் பிறந்தவர்களுக்கு 16ஆம் தேதியும், போராட்டத்தில் 15ஆம் தேதி யோகமாக இருக்குது. இந்த யோகமான தேதிகளையும் தெரிந்து கொண்டு எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இதற்கும் மேலாக உங்களுடைய செயல்களை எல்லாம், நினைத்த செயல்களை நினைத்த நேரத்தில் நினைத்தபடி நடத்தி கொண்டே செல்வது என்பது உங்களுக்கு யோகமாக இருக்கும். இந்த நேரம் சரியில்லை, இந்த நேரம் பாதகமாக இருக்கு, இப்ப செய்யலாமா செய்யக்கூடாது என்பதெல்லாம் தயக்கமே வேண்டாம். எந்த செயலை நீங்கள் முன்னெடுக்கின்றீர்களோ, நியாயமான செயல் என்று நினைக்கின்றீர்களோ, அந்த செயல்களை முன்னெடுங்கள். அதில் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். என மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமான முயற்சி மட்டும்தான். நம் வாழ்கின்ற காலம் பார்க்கின்ற போது மிக மிக குறைவுங்க. அதிலும் பாதி நேரத்தில் நம்ம தூக்கத்திலே கழிச்சுட்டு போயிடுவோம். வாழ்கின்ற வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சாதனையை நாம் புரிந்தவராக இருக்க வேண்டும். அந்த சாதனையை நாம் புரிய வேண்டும் என்றால் நம்முடைய உழைப்பு என்பது நீடித்து கொண்டே இருக்க வேண்டும், உழைக்க வேண்டும், அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இலக்கை நம்மால் அடைய முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மகர ராசி நண்பர்களே, உங்களுக்காக அதிகமாக பேச வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லைன்னா எப்பொழுதுமே இந்த ரொம்ப சங்கடத்தில் இருப்பாங்க பாருங்க, அப்போ தான் காது கொடுத்து கேட்கின்ற நேரம் உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யோகத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஓடிக்கிட்டே இருக்கீங்க, வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைச்சிட்ருக்கு. அப்புறம் நேரம் நல்லா இருந்தாவே எந்த கவலையும் மற்றவர்களுடைய அறிவுரைகளையும் கேட்க வேண்டிய நிலைமை இருக்காது. இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்று ஒவ்வொரு கிரகத்தின் வழியாகவும் உங்களுக்கு நல்ல நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. இதற்கும் மேலாக சுய ஜாதகத்தில் திசாபுத்தி நன்றாக இருந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை என்பது உச்சம் தொட்டதாக இருக்கும், முன்னேற்றம் கண்டதாக இருக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறியதாக இருக்கும். இது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் இடத்தில் சந்திரிக்கிறார். பொதுவாகவே 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கின்ற போது ஒரு யோகமான பலன்களை, செல்வாக்கினை உண்டாக்குவார் என்பது பொதுவான விதி. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, நினைத்த சந்தோஷத்தை உங்களால் அடைய முடியும், புகழை அடைய முடியும், மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய நிலை ஏற்படும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 7ஆம் இடத்தில். அப்போது நட்புகளால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், நினைத்த காரியங்களில் வெற்றி 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 சொல்லிட்டு போகலாம். அதே நேரத்தில் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது, பயணத்தை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னதாக நன்றாக ஒரு முறைக்கு 100 முறை படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுத்திடுவது நன்மையாக. ஏன்னா 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கும் போது நம்ம அறிவு மழிக்கிட்டு சொல்லுவாங்க. நாம் என்ன செய்கிறோன்னு நமக்கே தெரியாது. வாகனத்தில் போயிட்டே இருப்போம், சிந்தனை வேற எங்கேயாவது இருக்கும். வாகனத்தை ஓட்டிக்கிட்டே இருப்போம், சிந்தனை வேற எங்கேயாவது இருப்போம். அப்போது என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், விபத்து அப்படி தான் ஏற்படும். அதனால் 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது மனம் மழுங்க ஆரம்பிக்கும், புத்தி மழுங்க ஆரம்பிக்கும். அதன் காரணமாக எதிர்பாராத சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், மனம் குழப்பமடையும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் சனிக்கிழமை 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த நாளிலிருந்து உங்களுக்கு மீண்டும் ஒரு யோகமான பலன்களை உங்களால் அடைய முடியும். இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் மட்டும் உங்களுக்கு இது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மட்டும் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். மற்ற 5 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு சிறப்பான விஷயத்தை சொல்லணும்னா, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ராகு பகவான் மட்டுமல்ல, செவ்வாய் பகவானும் இணைந்து அங்கே சஞ்சரிக்கிறார். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். புதிய இடம் வாங்கிடக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். புதிய வீடு வாங்கிடக்கூடிய நிலை உங்களுக்கு சிலருக்கு ஏற்படும். குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். எல்லா விதமான நன்மையும் கிடைத்திடக்கூடிய நிலையில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இத்தனை நாளும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பற்றி கவலை உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ அந்த கவலை போயிடும். அதற்கு மேலாக
குலதெய்வத்தை தேடி நீங்க போவீங்க. இப்போ இறை வழிபாட்டில் அதிகமாக அக்கறை செலுத்துவீங்க. ஏன்னா குரு பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் 5ஆம் இடம். அப்போ பூர்வ புண்ணியத்தை தேடி, பூர்வ புண்ணியத்துடைய பலன்களை தேடி நீங்கள் பயணிக்கக்கூடிய நிலை இருக்கும். அந்த பலன்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குரு பகவானின் பார்வையும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து தன்னுடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு கொடுக்கிறார். ராசிக்கு சந்திர குரு பகவானின் பார்வை உண்டாகின்ற போது அந்த ராசினருக்கு யோக பலன்கள் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், அந்தஸ்து அதிகரிக்கும், புகழ் அதிகரிக்கும் சொல்லிட்டு போகலாம். ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க, 11ஆம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை பதிகிறது. இத்தனை நாளும் தந்தையுடைய உடல்நிலையில் ஏதோ சங்கடம் இருந்திருக்கும். இப்போ அதில் கொஞ்சம் மாற்றம் உண்டாகி நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் தடைகள் இருந்திருக்கும், அங்கே வருமானம் அதிகரித்திடக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படும். எல்லா வகையிலும் இந்த காலம், இந்த வாரம் உங்களுக்கு யோகமான காலம், யோகமான வாரம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் மகரத்தில் பிறந்த அனைவருக்குமே 17ஆம் தேதி யோகமாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதி கூடுதலாக யோகமாக இருக்கும். எல்லா விதமான பலன்களையும் நான் சொல்லிட்டேன். நல்ல நேரம் உங்களுக்கு. இப்போ தெய்வத்தை தேடி போவீங்க, குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக முதலில் முயற்சி என்பது அவசியம், தன்னம்பிக்கை என்பது அவசியம். நம்மால் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உங்கள் மனதில் உண்டாக வேண்டும். உண்டாகிவிட்டால் நான் சொன்ன பலன்களை எல்லாம் உங்களால் எளிதாக அறுவடை செய்துவிட முடியும். இல்லை என்றால் பலன்கள் பலன்களாக இருக்கும். இதற்கு உங்களுடைய முயற்சிகள் இல்லாத போது இதனுடைய பலன்கள் உங்களுக்கு எதிர்மறையாகிவிடும். அதனால் முதலில் முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்ய உங்களுக்கு முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசினருக்கு யோகமாக இருக்கும், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ராசிக்கு யோகமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா கிரகங்கள் சஞ்சரித்து வருகின்ற நிலை, அவர்கள் சஞ்சரிக்கின்ற நிலைக்கு ஏற்ப பலன்களை நமக்கு கொடுப்பாங்க. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன், நாம் பேசிக்கிட்டு இருப்பது பொதுவான பலன். இதற்கு மேலாக உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு. அந்த ஜாதகத்தில் திசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த பொதுவான பலன்களில் உங்களுக்கு உண்டாகின்ற எதிர்மறையான பலன்கள் அடிபட்டு போயிடும். பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த பொதுவான பலன்களை பார்த்து தெரிந்து கொள்வது என்னன்னா, இந்த வழி நல்லா இருக்கா, இந்த வழியில் போகலாமா, அதை தெரிந்து கொள்வதற்காக தான் பொதுவான பலன். சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பார்வை சந்திர பகவானின் எங்கே சஞ்சரிக்கிறார். அப்படி பார்க்கின்ற போது வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது இந்த இறை வழிபாடு என்பதும் குலதெய்வ வழிபாடு என்பதும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 6ஆம் இடத்தில் இத்தனை நாளும் நிறையவே முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிருக்கும். இப்போ துணிச்சலாக நடத்தி முடித்து விட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோட முயற்சிகளை கையெழுப்பீங்க. இந்த 3 நாட்கள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்கள். எதிரிகள் இருந்தால் எதிரிகள் விலகிச் செல்வார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நட்புகளால் ஆதாயம், நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கு. சனிக்கிழமை சந்திராஷ்டமம் உங்களுக்கு. அந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு முதல் 6 நாட்கள் யோகமான நாட்கள் என்று பொதுவாக சொல்லிடலாம். இதற்கு மேலாக மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் ஒரு தெளிவான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்காரு, செவ்வாய் இருக்காரு. தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, 8ல் போய் கேது இருக்காரு, உடல்நிலை கெடும், கொஞ்சம் சங்கடத்தை நீங்கள் சந்திப்பீங்க அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் ஒரு நல்ல தகவல் என்னன்னா, அந்த 8ஆம் இடத்திற்கு குரு பகவானின் 5ஆம் பார்வை பதிய ஆரம்பித்திருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு.
அப்போ 8ஆம் இடத்தின் மீது இந்த பயம் இனி உங்களுக்கு தேவையாக இருக்காது. ஐயோ உடம்புக்கு ஏதோ ஆயிடுமோ, ஏதோ சந்திக்கணுமோ, மருத்துவ செலவு அதிகமாக ஆயிடுமோ, சோர்வு வந்துடுமோ, வியாதி வந்துடுமோ என்று பயம் இருந்தால் அந்த பயத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஏன்னா 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை. அதே போல 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது. அப்போ தொழிலில் இருந்த தடைகள் விலகி எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அளவிற்கு தொழிலில் முன்னேற்றமான நிலை இனி ஏற்படும் உங்களுக்கு. 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் குரு பகவான் பார்வை பதிய ஆரம்பித்திருக்கிறது. புதிய சொத்து வாங்கிறது, வீட்டிற்காக நவீன பொருட்களை வாங்கிறது, புதிய வாகனம் வாங்கிறது போன்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்களுக்கு ஒரு பக்கம் சங்கடம் இருந்தாலும் மறுபக்கம் உங்களுக்கு யோகமும் இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் கும்பராசியில் பிறந்த அனைவருக்குமே 17ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். கூடுதலாக அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதியும், சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதியும், பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரே ஒரு தகவல் மட்டும் உங்களுக்கு, பொதுவாக இறை வழிபாடு என்பது உங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு உடன் பிறந்ததாக இருக்கும். துணிச்சலாகவும் செயல்பட செய்வீர்கள். இந்த நேரத்தில் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லாத காலகட்டத்தில் முயற்சிகளை கையில் எடுக்கின்ற போது ஒரு முறைக்கு 100 முறை தெளிவாக முடிவு செய்து அதன் பிறகு அந்த முயற்சியில் இறங்குகின்ற போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் வரும், அதை சரியாக பயன்படுத்திக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. எல்லா நேரத்தையும் உங்களுடைய நேரமாக மாற்றிடக்கூடிய சக்தி படைத்தவங்க நீங்கள். அதே நேரத்தில் 2 விதமான தன்மை இருக்கும். சனி பகவானை ராசிநாதனாக கொண்டதால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து போயிடுவீங்க. பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு சோர்வு எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னதான் நடந்து பார்த்தோம் முடிவு பண்ணிட்டு துணிச்சலாக இறங்கி வேலை செய்வீங்க. எந்த அளவிற்கு உங்களுக்கு வேகமும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இப்பொழுது இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களால் எல்லாவற்றையும் அடைய முடியும். இதுதான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். முயற்சிகளை முன்னெடுங்கள், காரியங்களில் கண்ணாக இருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஜெயம் காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீனராசி நண்பர்களே, இந்த வாரம் இணைய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இதே தளத்தின் வழியாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கிரகங்களின் சஞ்சார நிலை வைத்து உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். பொதுவாக மீனராசியில் பிறந்த எல்லோருக்குமே சுய அறிவு, சுய ஆற்றல் என்பதெல்லாம் அதிகபட்சமாக இருக்கும். நீங்கள் என்ன முடிவு செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் முடிவாக இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடியவர்களாகவும் ஒரு சிலர் இருப்பீங்க. இருந்தாலும் மற்றவர்கள் சொல்வதையும் காதில் போட்டுக்கொண்டு செயல்புரிவர்களாகவும் ஒரு சிலர் இருப்பீங்க. இந்த நேரத்தில் எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது முதலில் 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை சஞ்சரிக்கிறார். அப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், வேலை பளு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பயணம் கூட இருக்கும். அங்கே போகணும், இங்கே போகணும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, அப்படி முயற்சிகளை கையில் எடுப்பீங்க. அதனால் உடலில் சோர்வு அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், புத்திர ஸ்தானத்தில் உங்களுடைய இயல்பான நிலைப்பாடு இந்த 3 நாட்கள் உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கும். பிள்ளைகளால் நன்மைகளை அடையக்கூடிய நிலையும், புதிய சொத்து வாங்கிடக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 6ஆம் இடத்தில், பொதுவாக 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பது பொதுவான விதி. முயற்சிகள் வெற்றியாகும், எதிர்ப்புகள் இல்லாமல் போகும், வழக்கு சாதகமாகும் சொல்லிட்டே போகலாம். இப்போ இந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையும். சனிக்கிழமை 7ஆம் இடத்தில், அந்த நாளும் உங்களுக்கு ஒரு யோகமான நட்பான நாளாக இருக்கும். நண்பர்களால், வாழ்க்கை துணையால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பொதுவாகவே சந்திர பகவான் சாதகமான பலன்களை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார் மீனராசினருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். புதிய வாகனம் வாங்குவது, பொருட்கள் வாங்குவது, நகை வாங்குவது போன்ற முயற்சிகள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியாகும்.
எதிர்பார்த்த பண வரவு என்பது நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு இருக்கும். இதற்கு மேலாக ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், 7ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இதை நான் பலமுறை பேசிக்கிட்டே வந்திருக்கேன். இது 7ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது நட்புகளால் சங்கடங்கள் ஏற்படும் என்று சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுகின்ற போது அந்த 7ஆம் இடத்திற்கு கேது பகவான் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதிகிறது. இப்போ 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை பதிகின்ற காரணத்தினால் கொஞ்சம் யோசிப்பீங்க. இது செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இவரை நம்பலாம், இவரை நம்பக்கூடாது, இந்த வழியாக போனால் பிரச்சனைகள் உண்டாகும் என்பதெல்லாம் யோசிப்பீங்க. அடுத்து பாக்கிய ஸ்தானத்திற்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை. தெய்வ அருள் என்பது உங்கள் தேடல் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் தெய்வத்தின் மீது. இப்பொழுது தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். விஐபிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம். இது 11ஆம் இடம் மூத்த சகோதரம், லாபஸ்தானம், இளைய தாரம் சொல்லுவோம். அப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கும் அப்பாற்பட்டு ஒரு நட்பிற்குள் செல்ல வேண்டிய நிலையினை 11ஆம் இடத்திற்கு பதிகின்ற குருவின் பார்வை உண்டாக்கும் என்பது பொதுவான விதி. அப்போ எப்படி நீங்கள் இருக்க வேண்டும், கிரகங்கள் எப்படி உங்களுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் சொல்லிட்டு வரேன். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற ராகு பகவான் உங்களுக்கு ஆசைகளை அதிகரிப்பார். அந்த ஆசைகளின் காரணமாக சில தவறான வழிகளுக்கு உங்களை அழைத்து செல்வார் என்பதை ஒரு பக்கம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற பலன்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் என்ன, பெரும்பாலான கிரகங்கள் யோகத்தை கொடுக்கின்ற நிலை கிடையாது. ஆனால் செவ்வாய்க்கிழமை முதல் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அப்ப இது நாள் வரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் இனி உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையாம, திரும்ப திரும்ப சொல்றேன், அரசாங்க ரீதியாக நீங்கள் எந்த விதமான முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ, எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். சூரிய பகவான் சஞ்சாரம் செவ்வாய்க்கிழமை முதல் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குரு பகவானின் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சந்திர பகவான் சஞ்சாரங்களையும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் மீன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதியும், உத்திரட்டாதியில் பிறந்த 17ஆம் தேதியும், ரேவதியில் பிறந்த 14ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கிரகங்களை பார்த்துட்டோம். கிரகங்கள் எதையெல்லாம் நமக்கு பலனாக கொடுப்பார்கள் என்பதை பார்த்துட்டோம். இதற்கு மேலாக பார்க்கின்ற போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது போகலாம், இது போகக்கூடாது, எல்லா விதமான சிந்தனைகளும் நமக்குள் நிச்சயமாக இருக்கும். இந்த நேரத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதோ, நல்ல எதிர்பார்ப்புகளில், முன்னேற்றத்திற்குரிய எதிர்பார்ப்புகளில், வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய எதிர்பார்ப்புகளில் உங்களுடைய கவனத்தை முழுமையாக செலுத்துங்கள். நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். எல்லா விதமான சங்கடங்களிலிருந்தும் உங்களால் வெளிவந்து உங்களையும் ஒரு மனிதனாக இந்த பூமியில் உங்களால் நிரூபிக்க முடியும். அதற்குரிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது என சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும். அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.